ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் preparetocrack தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் எக்ஸாம் மெயின்ஸ் லெவலில் மெயினாக இங்கிலீஷ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங். ஓகே, ஸோ அந்த எரர் ஸ்பாட்டிங் வந்து நமக்கு மெயின்ஸ் லெவலில் எப்படி கேட்பாங்க, சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம நிறைய ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஓகே, டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இங்கிலீஷ் வொக்காபுலரிக்கான ஒரு பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வேர்ட்ஸ் கிட்ட இருக்கும். அது எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து எடிட்டோரியல் வொக்காபுலரியிலேருந்து எடுத்திருக்கேன். ரீசெண்டாக கேட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேருந்தும் எடுத்திருப்பேன். அதில் தமிழ் மீனிங் கொடுத்துருப்பேன். ஒரு வேர்ட் இருக்குன்னா அதுக்கு ரிலேட்டடான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நம்ம ரீசெண்டாக கேட்டதில் இந்த ஹிந்து வொக்காபுலரியிலேருந்துலாம் வந்திருந்தது அப்படின்னா அது எல்லாமே ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு 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 சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மந்த்லி அப்டேட் ஆகும். ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸ். ஜஸ்ட் 100 rupeesக்கு வந்து இப்போ லான்ச் ஆஃபர் ப்ரைஸில் 100 rupeesக்கு போயிட்டு இருக்கு, 50% ஆஃபரில். ஸோ வாங்கணும் அப்படின்னா வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் கூட பின் பண்ணியிருப்பேன், பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ். ஸோ மெயின்ஸ் லெவலில் நமக்கு எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது இப்படி தான் எக்ஸாக்டாக வரும் அப்படிங்கிறது கிடையாது கைஸ். இதுவும் ஒரு பேட்டர்னாக வரும். ஓகேவா? எப்படின்னு பாருங்க. given below are 3 sentences 1, 2 and 3. Each sentence is divided into 5 parts A, B, C, D, E, where part E is no error அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? read each sentence to find out whether there is any grammatical mistake or error in it. You are given 5 options suggesting which part of each sentence together can have a grammatical error. Identify the correct option அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த 3 சென்டென்ஸையும் நமக்கு 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 பார்ட்டில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எதுலேயுமே எரர் இல்லை அப்படின்னா இ ஆப்ஷன், ஈன்னு ஒன்று இருக்குல்ல, ஈன்னா என்ன அர்த்தம்னா எரரே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி 3 இதுலையுமே எதுல எரர் இருக்கு எரர் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு இந்த ஆப்ஷன் 5 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன் கைஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The Scottish Greens who obtained the figures urged Transport Secretary Michael Matheson to order an urgent review of the state of Calmac fleet அப்படின்னு இருக்கு. ஓகே ஓகே கைஸ். அர்ஜ்டு அப்படிங்கிறது என்னது கைஸ்? அர்ஜ்டு அப்படின்னா வலியுறுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல வரும். இன்ஃபேக்ட் இந்த அர்ஜ்டு இது எல்லாமே நம்மளோட பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் பிடிஎஃப்ல நான் தமிழ் மீனிங்கோடய நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? வாங்கியிருக்கவங்களுக்கு நேரம் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்கு இதோட மீனிங் அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதில் தான் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஸ்காட்டிஷ் கிரீன்ஸ் ஹூ அப்டைன் த ஃபிகர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அர்ஜ்டு ட்ரான்ஸ்லேட், அதாவது நீங்கள் நடுவில் இந்த பிசிடிஇ அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுற மாதிரி ஃப்ளோவாக ரீட் பண்ணும். எங்கேயோ தப்பு டக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேவா? The Scottish Greens who obtained the figures urged Transport Secretary Michael Matheson to order an urgent review of the state of Calmac fleet அப்படின்னு இருக்கு. எதுவுமே இதுல எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல எரரே இல்லை அப்படின்னா நம்ம நோ எரர்னா ஈயை சூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல இப்போ சப்போஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா டெஃபினட்டா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு இப்போ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லை எரரே இல்லைன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கண்டிப்பாக ஈங்கிறதான ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஈன்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷனில் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றில் மட்டும்தான் ஈல ஸ்டார்ட் ஆகுது. இஃப் சப்போஸ் நீங்கள் இதுவே நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த இது ஒர்க் அவுட் ஆகாது. இது இப்போ நான் நோ எரர் அப்படின்னு எனக்கு தெளிவாகவே தெரியுது. ஓகேவா? ஸோ ஈல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்ல ஏ தப்பா இருக்கா, நெக்ஸ்ட் ஒன்ல பி தப்பா இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. பார்த்துக்கலாமா? நெக்ஸ்ட், for out of 100 years the Catherine aqueduct has brought water from Loch Catherine to water treatment works which now supply 1.3 million people across much of greater Glasgow area and beyond அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஓகே கைஸ். இதை பார்க்கும்போது நமக்கு ஏல வந்து நமக்கு எரர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ண ஆப்ஷன் படி இப்படி வருது. பட் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபார் அவுட் ஆஃப் 100 years அப்படின்னு என்ன அர்த்தம் கைஸ்? அதாவது அவுட் ஆஃப் 100 இயர்ஸ்னா 100 ஆண்டுகளில். இப்போ நம்ம ஏதாவது ஒரு 100 வருஷத்துல ஏதோ ஒரு வருஷத்தை பத்தி ஏதோ ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்றீங்கன்னா இது கரெக்ட். பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே நம்ம சொல்லலையே. அவுட் ஆஃப் 100 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாட்டர்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஏதோ சொல்றாங்க. கரெக்டாக அப்படின்னு இந்த இடத்துல என்ன இருக்கணும்னா அவுட் ஆஃப் 100 இயர்ஸ்னா ஏதோ ஒரு இயரை பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசுறோம்னா அவுட் ஆஃப்னு யூஸ் பண்ணலாம். கரெக்டா? 100 ஆண்டுகளில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல வருது. பட் அந்த மாதிரி மீனிங்ல இங்க எதுவுமே சென்டென்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல அவுட் ஆஃப் அப்படிங்கிறது தப்பு. இந்த இடத்துல என்ன வரணும்னா ஃபார் மோர் தேன் 100 இயர்ஸ். இப்போ நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த கேத்ரின் அடிக்வெட் அப்படிங்கிறவங்க வாட்டரை வந்து
has brought water from Loch Catron to a water treatment works க்கு அதை கொண்டு வந்தாங்க. அது வந்து இப்போ 1.3 மில்லியன் பீப்புளுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒன்று சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல அவுட் ஆஃப் 100 இயர்ஸ் அப்படிங்கிறது தப்பு. மோர் தேன் 100 இயர்ஸ் அப்படின்னு வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். புரியுதுங்களா கைஸ்? அவுட் ஆஃப் 100 இயர்ஸ் தான் 100 ஆண்டுகளில் ஏதோ ஒரு ஆண்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு, ஏதோ ஒரு ஆண்டில் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருந்திருக்கும். பட் ஏதோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. கரெக்டாக சொல்லிட்டுல ஃபார் மோர் தேன் தான் வரணும். ஸோ ஏ பார்ட் தான் கரெக்ட். ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் டெஃபினெட்லி கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், போரிஸ் ஜான்சன் இஸ் ஆல்சோ அண்டர் ஃபயர் ஃபார் நாட் கன்வெனிங் Cobra emergency meetings by the latest chaos caused by Storm Dennis with thousands of homes damaged and property destroyed அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஓகே. போரிஸ் ஜான்சன் இஸ் ஆல்சோ அண்டர் ஃபயர் ஃபார் நாட் கன்வெனிங். கன்வெனிங் அப்படின்னா ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணாதனால, அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட வைக்காததுனால, அந்த மாதிரி புரியுதுங்களா? கன்வெனிங் அப்படின்னா ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வரும். இன்ஃபேக்ட் இந்த கன்வெனிங் அப்படிங்கிற மீனிங் கூட என்னோட பெய்டு வொக்காபுலரியில் நான் இதோட தமிழ் மீனிங்கோட சேர்த்து கூட நான் கொடுத்துருந்தேன். வாங்கியிருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. போரிஸ் ஜான்சன் இஸ் ஆல்சோ அண்டர் ஃபயர் ஃபார் நாட் கன்வெனிங் எ கோப்ரா எமர்ஜென்சி மீட்டிங்ஸ் பை த லேட்டஸ்ட் chaos. இந்த இடத்துல டெஃபினட்டாகவே தப்பு இருக்குதா? நம்ம இங்கே மார்க் பண்ண ஆப்ஷன் படியும் பியில் தப்பு இருக்கு. எப்படி தப்பு இருக்கு? போரிஸ் ஜான்சன் இஸ் ஆல்சோ அண்டர் ஃபயர் அப்படின்னா அவரை தூக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். அண்டர் ஃபயர் அப்படின்னா அந்த போரிஸ் ஜான்சன் அப்படிங்கிறவங்க தூக்க போறாங்க, அவர் தூக்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுக்கு அப்படின்னா அவர் வந்து அந்த கோப்ரா எமர்ஜென்சி மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணல, அந்த மாதிரி இருக்கு. ஃபார் நாட் கன்வெனிங் எ கோப்ரா எமர்ஜென்சி மீட்டிங் பை த லேட்டஸ்ட் chaos அப்படிங்கிறது எப்படி கேஸ் கரெக்டா இருக்கும்? மீட்டிங்ஸ் பைனா இந்த லேட்டஸ்ட், புரியுதுங்களா கைஸ்? லேட்டஸ்ட் chaosனா ஒரு குழப்பங்கள். இன்ஃபேக்ட் இந்த chaos அப்படிங்கிற மீனிங் கூட நான் அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருந்தேங்க. பெய்டு பிடிஎஃப் வாங்கியிருக்கோங்க. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதோட மீனிங்ல நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபைன். கோப்ரா எமர்ஜென்சி மீட்டிங் பை த லேட்டஸ்ட் chaosன்னு எப்படி வரும்? பைதனா அது யாராவது ஒருத்தங்க கண்டக்ட் பண்றாங்க. ஒரு மீட்டிங் பை த அப்படின்னா ஒருத்தங்க அதை ஆர்கனைஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா மீட்டிங் பை த பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு வந்ததுன்னா பை த அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். அதாவது மீட்டிங் வந்து இந்த ப்ராப்ளம்காக இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மீட்டிங் ஓவர் தான் வரணும். மீட்டிங் ஓவர் த லேட்டஸ்ட் chaos caused by Storm Dennis 1000 அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தப்பு. மீட்டிங் பை தனா மீட்டிங் பை த சிஇஓ, மீட்டிங் பை த பர்டிகுலர், மீட்டிங் பை த ராம், மீட்டிங் பை ராம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்ட். இது வந்து ஒரு ப்ராப்ளம். மீட்டிங் எதுக்காக? அந்த மீட்டிங் வந்து ஒரு ப்ராப்ளமுக்காக அப்படிங்கும்போது மீட்டிங் ஓவர்னு வரணும். புரியுதுங்களா? எப்பவுமே நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஓகேவா? பட் நான் உங்களுக்கு திரும்ப சொல்றது என்னன்னா, ஏதாவது ஒன்றில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆப்ஷன்லேருந்து போகும்போது ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். Okay guys, okay, 125 page paper by Anthony Salomon, managing director of Scottish political and analysis firm European Merchants, argues the Scottish government should adopt a target of 4 years to rejoin the bloc அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு பார்க்கும்போது இதில் எதுவுமே தப்பு இருக்கிற மாதிரியே தெரியல. திரும்ப வேணால் நம்ம ஒன் டைம் ரீட் பண்ணி பார்க்கலாம். 125 page paper by Anthony Salomon, managing director of Scottish political firm European Merchants, argues the Scottish government should adopt a target of 4 years to rejoin the bloc அப்படின்றது எதுவுமே இல்லை, தப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல கண்டிப்பாக நோ எரர் தான் வரணும். இப்போ ஈல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அகெயின் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, சி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் ஒன்க்கு பி, அதுக்கு அடுத்ததுக்கு ஈயாங்கிறத நம்ம தான் செக் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன், ஷாப்டு லோக்கல் இன் மெக்கோ 34 sharing by picture of the moment online which shows a woman completely covered by a dog mask which is being pulled along by a leash அப்படின்னு இருக்கு. ஷாப்டு லோக்கல் அயன் மெக்கா அப்படின்னு இருக்கு. 34 sharing by picture of the moment online அப்படின்னு வருமா? ஷாக்டு அதாவது ஒரு பர்சன், ஒரு ஷாக்டு பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க. 34 மேபினா ஹிஸ் ஏஜ் ஆர் சம்திங். லோக்கல் இது shocked local and Megog sharing by picture of the moment online, sharing by picture of அப்படின்னு வருமா? நோ, இந்த இடத்துல வர வேண்டியது shocked local and Megog shared pictures தான் வரணும். கரெக்ட் தானே? shared pictures of the moment online, அந்த ஷேர்டு பிக்சர்ஸ் ஆஃப் தட் மொமெண்ட், அந்த மொமெண்ட்டோட பிக்சர்ஸை ஷேர் பண்ணாங்க ஆன்லைனில் அப்படிங்கும்போது ஷேரிங் பை பிக்சர்னு எப்படி வரும்?
ஸோ இந்த இடத்துல தப்பு இருக்குது. இந்த இடத்துல வர வேண்டியது ஷேர்டு பிக்சர்ஸ் ஆஃப் த மொமெண்ட் ஆன்லைன் விச் ஷோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக பிங்கிறதுல தப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இ. இந்த ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஈனா என்னது நோ எரர். ஸோ சிக்கு நோ எரராங்கிறத செக் பண்ணிக்கலாம். தே வாண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் ரிஸ்க் பீயிங் லாஸ்ட் at individual councils with many authorities facing tough decision over cuts, closures and reduced services அப்படின்னு இருக்கு. திரும்பியும் ரீட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த எரர் இல்லை. They want hundreds of jobs risk being lost at individual councils with many authorities facing tough decision over cuts, closures and reduced. எதுவுமே எரர் இல்லை. So definitely the answer is C. Okay guys, the next question. Earlier in the evening, he have taken also to the stage while drinking a can of red stripe as he picked up award for the best new artist before seemingly having his speech muted by ITV அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, நம்ம திரும்ப ரீட் பண்ணி பார்க்கலாம். Earlier in the evening, he have taken also to the stage. He have taken also to the stage அப்படின்னு ஏதாவது இருக்குமா? While drinking a can of red stripe as he picked up the award for the best new artist before seemingly having his speech muted by ITV. ஓகேங்களா, ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா has he picked up the award for best new artist. அதாவது அவங்க சொல்ல போகிற ஒரு விஷயம் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, பாஸ்ட் டென்ஸில் தான் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், earlier in the evening he have taken also to the stage வருமா? have அப்படிங்கிறது present tense. அப்போ இந்த இடத்துல have வரக்கூடாது, had தான் வரணும். he had தான் வந்தாகணும். he had taken also அப்படின்னு வருமா? earlier in the evening he had also taken to the stage. ஆல்சோ அப்படிங்கிறது இப்படி வரணும், இதுக்கு அடுத்தது வரக்கூடாது. ஆக்சுவலாக he have taken, இந்த இடத்துல have வரக்கூடாது, ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் தான் வந்தாகணும். ஸோ had also taken to the stage while drinking a can of red stripe as he picked up the award for best new artist before seemingly having his speech muted by ITV அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பாஸ்ட் டென்ஸ் வரணும், அண்ட் டேக்கன் ஆல்சோ அப்படிங்கிறதும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஏ பார்ட்டில் எரர் இருக்குது. ஸோ இப்போ ஏ பார்ட்டில் எரர் இருக்கிற மாதிரி எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனும் இருக்குது, இந்த ஆப்ஷனும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஏல ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்டும் ஏயும் டியும் இருக்கு. அப்போ ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆப்ஷனாக இருக்க போகுது. கரெக்டாக நம்ம செகண்ட் ஒன்னோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. கண்டுபிடிக்கலாமா? பேனல் மெம்பர்ஸ் பிஹைண்ட் த ஆக்சஸ் டு கேஷ் ரிவ்யூ விச் பப்ளிஷ்ட் இட்ஸ் ஃபைனல் ஃபர்ஸ்ட் வார்னிங்ஸ் a year ago are concerned that there is a lack of action in terms of legislation required to protect cash for as long as people need it அப்படின்னு இருக்கு. ஓகே, திரும்ப ரீட் பண்ணலாம் நம்ம. பேனல் மெம்பர்ஸ் பிஹைண்ட் த ஆக்சஸ் டு access to cash review which published its final first warnings are concerned that there is a lack of action in terms of legislation required to protect cash for as long as people need it அப்படின்னு இருக்கு. இதில் தெரிஞ்ச வரைக்கும் எரர் எதுவுமே இல்லை. ஸோ இ தான் வரும். இ இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது? இந்த ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதுதான் கரெக்டாக இருக்கணும். நம்ம தேர்ட் ஒன்றில் பி தான் எரர் இருக்கான்னு பார்த்துடலாமா? பட் யூ டோன்ட் திங்க் தட் தேர் ஷுட் பி ஜஸ்ட் அ ஹிண்ட் ஆஃப் கான்ட்ரைட் ஃபார் தோஸ் nominally Scottish institutions which sought so recklessly to damage Scotland's reputation and national self-confidence 5 years ago. But you would think that there would be just a hint of contrite அப்படின்னு இருக்கு, of contrite for those nominally Scottish. Do you think there would be just a hint of contrite for those nominally Scottish institutions which sought so recklessly? ஓகே, கான்ட்ரைட் அப்படின்னா ஜென்ரல் மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஒரு சண்டையிடுறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கும் எடுத்துக்கலாம். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம வருத்தப்படுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மீனிங்லேயும் வரும். ஓகே, பட் யூ வுட் திங்க் தட் தேர் பி ஜஸ்ட் அ ஹிண்ட் ஆஃப் கன்ட்ரைட் ஃபார் தோஸ் நாமினலி ஸ்காட்டிஷ் விச் சாட் ஸோ ரெக்லெஸ்லி டு டேமேஜ் ஸ்காட்லாண்ட்ஸ் ரெப்புடேஷன் அண்ட் நேஷனல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் 5 years ago. இதில் கான்ட்ரைட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் ஒரு தப்பு பண்ணிட்டு அவங்க வருத்தப்படுறது தான் நம்ம வந்துட்டு கான்ட்ரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஆஃப் கான்ட்ரைட் ஃபார்னு எப்படி வரும்? கான்ட்ரீஷன் ஃப்ரம் அப்படின்னு வரும். ஆஃப் கான்ட்ரீஷன் ஃப்ரம் தோஸ் நாமினலிஸ். புரியுதுங்களா கைஸ்? வருத்தப்படுறது ஃபார் கிடையாது, ஃப்ரம். அது இதுலேருந்து புரியுதுங்களா கைஸ்? கான்ட்ரிஷன் இது இந்த இவங்கள்ட்ட இருந்து நம்ம இதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஃப்ரம் தெம். ஃபார் அப்படின்னா ஒரு ரீசன் மாதிரி ஆகிடும். ஃப்ரம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வரும். ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஓகேங்களா, ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கரெக்ட். ஓகேங்களா கைஸ்? ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். Okay guys, the next question. David McDonnell and council leader Susan Aitken were exonerated with the Standards Commissioner of intervening in a decision to refuse
the club permission to create a fan entertainment area on Glasgow live pitches near their home stadium அப்படின்னு இருக்கு. ஓகே, திரும்ப நம்ம ரீட் பண்ணலாம். David McDonald and council leader Susan Aitken were exonerated with the standard commissioner of intervening in a decision to refuse the club permission to create a fan entertainment area on Glasgow live pitches near their home stadium அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸானரேட் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன, இதுவும் திரும்ப சொல்கிறேன். என்னோட பெய்டு வொக்காபுலரி இதில் தமிழ் மீனிங்கோடய நான் இதை நான் கொடுத்துருந்துருப்பேன், படிச்சிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸானரேட் அப்படின்னா ஒரு இதுலேருந்து விடுவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஓகேங்களா? இங்கே வந்து இந்த டேவிட் மெக்டொனால்டு ஒரு கவுன்சில் லீடர் இருக்காங்க. அவங்கள வந்து இந்த ஸ்டாண்டர்ட் கமிஷனர் ஆஃப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸானரேட் வித் அப்படிங்கிறது இந்த இடத்துல. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல வராங்கிறத பார்த்துருவோம். அவங்கள வந்து யார் விடுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கமிஷனர் அப்படிங்கிறவங்க வச்சாங்க. எதுக்கு அப்படின்னா அவர் இன்டர்வெயின் அப்படிங்கிறது தலையிடுறது. இதுவும் நான் என்னோட வொக்காபுலரி பிடிஎஃப்ல நான் கொடுத்துருப்பேன். இன்டர்வெனிங் அப்படிங்கிறதும் தலையிடுறது. எதுக்கு அப்படின்னா ஒரு இது டு ரெஃப்யூஸ் த கிளப் பெர்மிஷன் டு கிரியேட், அவங்க ஏதோ ஒரு இதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஃபேன் என்டர்டெயின்மெண்ட் ஏரியாங்கிற ஒன்று வந்துட்டு கிரியேட் சம்திங் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து அவங்கள விடுவிக்கணும் அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது டேவிட் மெக்டொனால்ட் அண்ட் கவுன்சில் லீடர் சூசன் எய்ட்கன் வேர் எக்ஸானரேட் வித் த ஸ்டாண்டர்ட் கமிஷனர்னு வர, வேர் எக்ஸானரேட்டட் பை, அவங்கள விடுவித்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த ஸ்டாண்டர்ட்ஸ் கமிஷனர். புரியுதுங்களா? ஸோ இதில் மீனிங் தெரிஞ்சாதான் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கூட ஹெல்ப் பண்ணுது. எக்ஸானரேட்டட் பை தான் வரணும், எக்ஸானரேட் வித் வராது. எக்ஸானரேட் வித்னா அவங்கள விடுவித்தது ஒரு ரீசனோட, எக்ஸானரேட் வித் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அவங்கள விடுவித்தது இந்த ஒரு ரீசன்னால அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இருந்திருக்கும். பட் அவங்க சொல்லியிருக்கிறது அவங்கள விடுவிச்சது ஸ்டாண்டர்ட்ஸ் கமிஷனர் அப்படிங்கிற மாதிரி வரும்போது எக்ஸானரேட்டட் பை த, பிளஸ் இந்த இடத்துல ஒரு வேர் அப்படின்னு ஒரு பாஸ்ட் டென்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸானரேட்டட் பை அப்படிங்கிறதான் கரெக்டாக வரும். புரியுதுங்களா? ஸோ எரர் அப்படிங்கிறது நமக்கு பி பார்ட்ல இருக்கு. பி பார்ட்ல இருக்கிற மாதிரி நமக்கு என்ன இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் கரெக்டாக இருந்தாகணும். நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜேம்ஸ் கர் லின்சே, a professor of visiting at the London School of Economics, said Scotland could overtake the other countries in short order and join the EU relatively quickly அப்படின்னு இருக்கு. relatively quickly and join the EU relatively quickly. okay guys, fine. நெக்ஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். ஜேம்ஸ் கர் லின்சே, ப்ரொஃபஸர் ஆஃப் விசிட்டிங் அப்படின்னே ஃபர்ஸ்ட் வராது, விசிட்டிங் ப்ரொஃபஸர் தான் வரும். புரியுதுங்களா கைஸ்? ஜென்ரலாக நம்ம சொல்லும் போது விசிட்டிங் ப்ரொஃபஸர் தான் சொல்லுவோமே தவிர ப்ரொஃபஸர் ஆஃப் விசிட்டிங் சொல்ல மாட்டோம். ஸோ டெஃபினட்டாகவே ஏ பார்ட்டில் நமக்கு எரர் இருக்கு. ஓகேங்களா? ஆர்டர் அண்ட் ஜாயின் த EU. ஐல் செக் நான் அந்த கொஸ்டின் கரெக்டாக எடுத்திருக்கேன். நான் ரிலேட்டிவ்லி குவிக்லி அப்படிங்கிறது கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு அட்வர்ப்ஸ் நமக்கு சேர்ந்து வரலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. ஓகேங்களா? ஜாயின் த EU ரிலேட்டிவ்லி குவிக்லி அப்படிங்கிறது தப்பு. கொஸ்டின் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்வர்ப்ஸ் ரெண்டு சேர்ந்து வரலாம். ஓகேங்களா? எனவே அப்படிதான் தப்பாக இருந்ததுன்னா கூட இல்லை இன்ஃபார்ம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசிட்டிங் ப்ரொஃபஸர் ஒன்றும், ஸோ ஏ இஸ் டெஃபினெட்லி ராங். நெக்ஸ்ட் மிஸ்டர் ராபர்ட்சன் தட் ஹீ வில் பி சீக்கிங் த SNP's nomination to stand in Edinburgh Central at the 2021 election to try to overturn with the Tories 16 vote majority when Miss Davidson stands down அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை படி பார்த்தா நமக்கு சீல எரர் இருக்கு. நம்ம the 2021 election to try to overturn with the Tories அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா ட்ரை டு ஓவர்டர்ன் வித் த அப்படின்னு வராது, ட்ரை டு ஓவர்டர்ன் த அப்படின்னு வந்திருந்தா. ஓவர்டர்ன் அப்படின்னா அப்படி நம்ம கவிழ்க்கிறது. புரியுதுங்க? தட் இஸ் கால்ட் அஸ் ஓவர்டர்ன். எலெக்ஷன் டு ட்ரை டு ஓவர்டர்ன் த டாரி 16 மெஜாரிட்டி, அதாவது அந்த இதை கவிழ்க்கணும், அந்த 16 மெஜாரிட்டி இதை கவிழ்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஸோ ஓவர்டர்ன் வித் த அப்படின்லாம் வராது. அந்த ஓவர்டர்ன் த டாரி 16 ஓட் மெஜாரிட்டி when Miss Davidson stands down அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஓவர்டர்ன்ஸ் வித் வராது, ஓவர்டர்ன் த, அவ்வளோதாங்க. ஸோ டெஃபினெட்லி திஸ் ஒன் இஸ் ராங். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். Okay, is the next question kulla poidlam, and this is the last question. Okay, nadar, which means nature in Scottish Gaelic, is made from peas rather than wheat, and experts from Aberdeen University Dundee say each liter drunk has the potential to cut the world's CO2 emissions by 2.2 kilograms அப்படினு இருக்கு. ஓகேங்களா? திரும்பியும் நம்ம ரீட் பண்ணல, அதாவது எரர் இருக்கான்னு பார்க்க. nadar, which means nadar அப்படின்னா நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இஸ் மேட் ஃப்ரம் பீஸ் அப்படிங்கிறாங்க, rather than wheat அப்படின்னு சொல்றாங்க. and experts from Aberdeen University say each liter drunk has the potential to cut the
வேர்ல்ட் CO2 எமிஷன்ஸ் பை 2.2 kilograms அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது எல்லா பார்ட்லையுமே எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எரர் ஃப்ரீ, கண்டிப்பாக ஈங்கிற ஆப்ஷன் தான் வரணும். ஸோ ஈல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குது? சியும் இருக்குது, ஈயும் இருக்குது. இன்னொன்று பாருங்களேன், ஈல பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எரர் ஃப்ரீன்னு காமிக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துடாதீங்க. எல்லாமே எரர் ஃப்ரீயாகவும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம், நம்ம செக் பண்ணி தான் பார்த்தாகணும். ஓகே, the fresh and fruity tipple has a negative carbon footprint because peas, as every gardener knows, fix nitrogen from the air rather than requiring it to be applied as fertilizer, and because the waste products of making pegan are so rich in protein, they can be used as highly nutritious animal feed அப்படின்னு இருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் எதுவும் எரரே இல்லை. பட் இந்த ஆப்ஷன் படி பார்த்தா ஏல எரர் இருக்குன்னு நம்ம திரும்ப செக் பண்ணலாம். The fresh and fruity tipple has a negative carbon footprint because peas, as every gardener knows, fix nitrogen. எதுவுமே எரர் இல்லை. ஏல கூட எதுலேயும் எரர் இல்லை, கம்ப்ளீட்டாகவே எதுலேயும் எரர் இல்லை. ஸோ செகண்ட் ஒன்லேயும் எரர் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லாக திஸ் ஆப்ஷன் மஸ்ட் பி கரெக்ட். நம்ம தேர்ட் ஒன்னையும் செக் பண்ணிக்கலாம். This extends from most Labour Party members who took to special media to condemn Laura Kuenssberg for being a Tory spokesman to the Daily Telegraph, which believes that BBC is owned by Gina Miller and the People's Vote campaign அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுலையுமே everything is perfect. This extends from most who took to social media to condemnனா நம்ம கண்டனம் தெரிவிக்கிறது. Laura Kuenssberg for being a Tory spokesperson to the Daily Telegraph, which believes the BBC is owned by, everything is perfect guys. ஸோ இதில் மூணுலையுமே எரர் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வருங்கிறதுக்காக நான் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஃபைன் கைஸ். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எரர் ஸ்பாட்டிங் மெயின்ஸ் லெவலில் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய மீனிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் புரியுறேன். ப்ளஸ் கிராமரும் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். கிராமருக்குன்னு பெய்ட் வீடியோ கோர்ஸ் இருக்குது, ஃப்ரீ கண்டென்ட்ஸுமே நிறைய இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா, ஃபைன் கைஸ். அகைன் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம இங்கிலீஷ் பெய்ட் வொக்காபுலரி கோர்ஸ் வேணும்னா கூட வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.